ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பியிருக்கின்ற, அவரை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஒருவேளை அவமானப்பட்டு நிற்கிறனே, வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நிற்கிறனே, எத்தனை விதமான போராட்டங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறேன், இந்த சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் மாறுமா என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்பா, இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்கப்பா. முயற்சிகளை வாய்க்க பண்ணி கொடுங்க ஐயா. நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீர். எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதே இடத்தில் கர்த்தர் இவர்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கிரியைகள் செயலற்று போகட்டும் ஐயா. மனசிக வல்லமைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. நம்முடைய பாதுகாப்புள்ள நம்முடைய பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். ஒவ்வொரு மனுஷ கண்களிலும் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகள் அனுகூலமாய் மாறட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்திப்பீராகப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.